வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-5 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு நான் பார்த்தபோது, இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். இவர்களோட வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தார்கள். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு பிட்டு ஆசீர்வதித்து, ஆண்டவரே இதனுடைய தாற்பயங்களை புரிந்து கொள்ள ஆண்டவரே சபைக்கு நீர் பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். சீயோன் மலையின் மேல் எங்க நிற்கிறாங்க? சீயோன் மலையின் மேல் நிற்கிற ஒரு கூட்டம். எவ்வளவு பேரு? 144,000 பேர். இந்த 144,000 பேரை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த 144,000 குறித்து நிறைய குழப்பங்கள் உண்டு. நிறைய குழப்பங்கள், நிறைய இதை குறித்து நிறைய விளக்கங்கள் உண்டு. இதை குறித்து நாம் அநேக செய்திகளை ஒருவேளை கேட்டிருக்கலாம். ஆனால் இது சபைக்கு இன்னைக்கு நான் சொல்லணும், இந்த செய்தியை சொல்லணும் அப்படின்னு என்னுடைய இருதயத்திலே ஆவியானவர் பலமா ஏவினபடினாலே இந்த 144,000 பேர் யாரு, நமக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத தான் நம்ம இந்த நாளிலே நம்ம என்ன செய்ய போறோம், தியானிக்க போறோம். ஒரு கூட்டம் சொல்றாங்க, ஒரு சாரார், குறிப்பாக ஒரு சபை பிரிவினர் சொல்றாங்க, நாங்க தான் அந்த 144,000 பேர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. அந்த 144,000 பேர் யாரு அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துட்டு இந்த வார்த்தைகள், இந்த வசனத்தினுடைய ஆழங்களுக்கு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 7ஆம் அதிகாரத்தில் நாம் இங்கே பார்க்கும்போது 3ஆம் வசனத்தை வாசிங்க. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். 144,000 பேர். இந்த 144,000 பேர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போட்டிருக்கு ரொம்ப தெளிவாக, முத்திரை போடப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர், சகல கோத்திரங்கள். இஸ்ரவேலுடைய கோத்திரத்திலிருந்து 12 கோத்திரத்திலிருந்து 12,000 பிரித்து எவ்வளவு? 144,000 பேர். முதலாப்புல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 144,000 என்பது மனுஷனுடைய லக்கம் அல்ல. மனுஷனுடைய லக்கம் அல்ல. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது. இது 666னா 666 தான். 666னா 666. அதில் 666ன்னு வரும். நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய லக்கம், மனுஷனுடைய லக்கத்தின்படி இது 666. ஆனால் 144,000 அப்படின்றது மனுஷனுடைய லக்கம் கிடையாது. மனுஷனுடைய லக்கம் கிடையாது. அது தேவனுடைய சொல்லகராதியிலே அவர் உரைக்கிற ஒரு காரியம். விசேஷமாக
வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமாகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 1 வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம். இது இங்கிலீஷ்ல வாசிங்க, ஆங்கில வேதத்துல வாசிங்க. The revelation of Jesus Christ which God gave unto him unto his servants things which must shortly come to pass. And he sent and signified it by his angel. Sent and signified it by his angel unto his servant John. Signified. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சிக்னிஃபைட்னு போட்டு தமிழ்ல போடல. அப்படி தமிழ்ல அதனுடைய மொழிபெயர்ப்புல சரியா போடல. சிக்னிஃபைட்னு போட்டிருக்கு. சிக்னிஃபைட்னா என்ன அர்த்தம்? சைன் லாங்குவேஜ். என்னது? சைன் லாங்குவேஜ். உதாரணத்துக்கு ஒரு வேதத்தில் பார்க்குறோம், ஒரு பெரிய வெட்டுக்கிளி வந்துச்சு, அந்த வெட்டுக்கிளிக்கு தேளை போல வால் இருந்துச்சு, அது பறக்கிற சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுது. ஆனால் அதெல்லாமே என்னது? சிக்னிஃபைடு. அதாவது யோவான் அன்னைக்கு இருந்த காலத்தில் ஒருவேளை ஹெலிகாப்டரோ ஒருவேளை ஒரு மிசைலோ அவருடைய காலத்தில் இல்லை, அவர் பார்த்ததே இல்லை. அதனால் ஆண்டவர் அவருக்கு அதெல்லாம் காட்டும் போது அதை அவருடைய காலத்தில் என்ன இருந்துச்சோ அதுக்கு ஒப்பனையாக அதை சொல்லிவிட்டார். அப்பனையாக என்ன பண்ணிட்டாரு? அதனால தான் பார்க்குறோம் சிக்னிஃபைடுன்னு போட்டிருக்கு. சிக்னிஃபைட்னா அதை அடையாளப்படுத்தி காண்பிக்கிற காரியம், அடையாளப்படுத்தி காண்பிக்கிற காரியம். அப்போ இந்த 1,44,000 அப்படின்றது ஒரு சொல்லுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சொல்லுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. உதாரணத்திற்கு யூதா நிருபம் 15 வசனத்தை வாசிங்க. தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது 1000 அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் 2000 போடல? ஏன் 3000 போடல? 3000 பேர் வராங்க, இல்ல 10,000 பேர் வராங்க அப்படின்னு போடல. 1000 என்னது? ஒரு சொல்லுக்கு சொல்லப்படுகிற திரள் கூட்டம். திரள் கூட்டம் அது எண்ணக்கூடாத ஒரு கூட்டமா இருக்கிறதுனால 1000 அப்படின்றத அங்க சொல்றாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். 1000 அப்படின்னா அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி எபிரேயர் 12 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:22. நீங்களோ சீயோன் மலையிலிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 தேவதூதர்கள். 1000 10,000னா 10,000. அது ஏன் 1000 10,000 தேவதூதர்களிடத்திற்கும் நீங்கள் அப்பனா எண்ணக்கூடாததுமான திரள் கூட்டம், எண்ணக்கூடாதமான திரள் கூட்டம். அப்ப இந்த 1,44,000 அப்படின்றது அவர்களுடைய ஒரு வழக்க சொல். யூதர்களுக்கு அது என்னது? இது ஒரு வழக்க சொல். ஐயோ அங்கேயா, ஐயோ 1,44,000 பேர் இருந்திருப்பாங்கப்பா. நம்ம சொல்றோம் 1008 தடவை போய் சொல்லிட்டு வந்தேன், அவன் வரவே இல்லை. எத்தனையோ தடவை சொல்லிட்டான், 1000 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். 1000 தடவை சொன்னீங்க இல்லை. பல விதத்தில் நம்ம சொல்லுவோம். 900 தடவை சொன்னேன் நான் உனக்கு, 10,000 தடவை சொல்லியிருப்பேன், இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? 1000 தடவை 10,000 தடவை எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அவன் கேட்கல, அவன் கீழ்ப்படியில அப்படின்றத நம்ம ஒரு 1000 10,000 900 அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இது ஒரு வழக்க சொல். இது என்னது? இது ஒரு வழக்க சொல். ஆனால் 1,44,000 அப்படின்றத நீங்க எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது? வெறும் 1,44,000 அப்படின்றத எடுத்துக்கொள்ளக்கூடாது.
அப்போ இங்கே 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட இந்த 144,000 பேர் யார்? இவங்க யூதர்கள். சொல்லுங்க, யூதர்கள். யூதர்கள். இவங்க யாரு? யூதர்கள். ஒரு டீச்சிங் என்ன சொல்லுது? இதே யூதர்கள் தான் பூமியில் இருக்கிறாங்க. அவர்கள் 14ஆம் அதிகாரத்தில் எங்க வந்துட்டாங்க? பரலோகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம வேதத்தை கூர்ந்து ஆராய்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 144,000 பேர் முற்றிலும் இவர்களிலிருந்து என்ன செய்யப்பட்டவர்கள்? மாறுபட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இவர்கள் உபத்திரவ காலத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. உபத்திர காலத்தில் இரத்த சாட்சியாய் மரித்து வந்தவர்கள் அல்ல. உபத்திர காலத்தில் இரத்த சாட்சியாய் மரித்தவர்களை குறித்து எப்படி வேதம் விளக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 15:2 எடுத்து வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 15:2. அன்றையும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும். பாருங்க, இவங்க யாரு? உபத்திர காலத்துல ரத்த சாட்சியாய் மரித்து எங்க போனவங்க? பரலோகத்துக்கு போன. அவங்கள குறித்து எப்படி விளக்குது வேதம்? எப்படி விளக்குது? அவர்கள் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள். ஆனால் இங்க 14ஆம் அதிகாரத்துல பார்க்கிற சீயோன் மலை, என்ன மலை? சீயோன் மலையில நிக்கிறாங்க. யாரு? 144,000. இந்த 144,000 பேர் இவர்கள் உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சிகளாய் மரித்து உயிர் தெழுந்தவர்கள் அல்ல. இவர்கள் யார் என்று சொன்னால் சபை. அதாவது பூமியிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு பின்னதாக மீட்கப்பட்ட சபை. அந்த சபை தான் எங்க நிக்குது? சீயோன் மலை. சீயோன் மலைக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம்? சீயோன் மலைக்கும் சபைக்கும் என்ன சம்பந்தம் என்று நான் பார்க்கும்போது யூதர்களுக்கு எந்த மலை? சீனாய் மலை. வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4, 24, 25. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் ரெண்டு ஏற்பாடுகள். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளான பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபு தேசத்துள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இப்பொழுது இருக்கிற எருசலேம்னா யாரு? இன்றைக்கு இருக்கிற யூதர்கள். அவர்கள் எதற்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க? அவங்க இன்னும் என்ன பண்ணப்படல? ரட்சிக்கப்படல, விடுதலையாக்கப்படல. அதனால அடிமைத்தனத்தின் பிள்ளைகள். அவர்கள் எதற்கு ஒப்பனை? அரபு தேசத்தில் உள்ள சீனாய் மலைக்கு ஒப்பனையானவர்கள். இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகள் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், மாம்சத்தின்படி பிறந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவர்கள் அடிமைகளாக இன்னும் கூட அவங்க என்ன பண்ணல? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அடிமைகளாகவே இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆதலால் அவர்கள் ஆகாரின் பிள்ளைகள் என்று பவுல் ஞானார்த்தமாய் சொல்லுகிறார். சாராளின் பிள்ளைகள் அல்ல, அவர் யாருடைய பிள்ளைகள்? ஆகாரின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். அந்த ஆகார் எந்த தேசத்துக்குரியவள்? அரபி தேசம். அப்போ சீனாய் மலை எங்க இருந்தது? அரபி தேசத்தில் இருந்தது. அப்ப சீனாய் அதாவது யூதர்களுக்கு அப்ப எந்த மலை? சீனாய் மலையில தான் ஆண்டவர் அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு? நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. என்ன பிரமாணத்தை கொடுத்தாரு? அதனால அவர்கள் சீனாய் மலை அவர்களுக்குரியது. ஆனால் இங்கே நம்ம 144,000 பேர் எங்க பார்க்கிறோம்? சியோன் மலையில பார்க்கிறோம். அது யூதர்களுக்குரியதல்ல, அது சபைக்குரியது. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. எபிரேயர் 12, 22 24. நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும். நீங்களோ யாரை பார்த்து சொல்றாரு? சபையை பார்த்து சொல்றாரு.
பவுல் யாரை பார்த்து சொல்றாரு? சபை. சபையை பார்த்து சொல்ற. நீங்களோ எங்க வந்துட்டீங்க? சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவரின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அப்போ சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க எங்க வந்து சேர்ந்தீங்க? சீயோன் மலையினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. நீ நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க தான் சீயோனுக்கு போவோம், நாங்க தான் சீயோனுக்கு போவோம், நாங்க தான் சீயோனுக்கு போவோம். ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சீயோனுக்கு போற, நாங்க தான் சீயோனுக்கு போறன்றது, நாங்க தான் அப்படின்னு சொன்னாலே அது தப்பு. அது வந்து பெருமைப்படுத்துறது. நாங்கள் தான் சீயோனுக்கு போவோம், ஏன்னா நாங்கள் என்ன பண்ண மாட்டல, கல்யாணம் பண்ணலை, மருந்து சாப்பிடல, அது பண்ணல, இது பண்ணல, நாங்கள் வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிறோம், நாங்கள் தான் எங்கே போவோம்? சீயோனுக்கு போவோம். சீயோனுக்கு போவோம். சீயோனுக்கு, இந்த சீயோனுக்கு போகிறன்ற சபை வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் கூட ஆகலை. எத்தனை வருஷம் கூட ஆகலை? 100 வருஷம் கூட இந்த பூமியில் அந்த சபை உருவாகி காலம் நிறைவேறல. அப்போ அதுக்கு முன்னாடி வந்த பரிசுத்தவான்கள்லாம் எங்கே போவாங்க? இப்போ இந்த சபைக்கு வந்தவங்க தான் சீயோனுக்கு போனோன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஊழியக்காரங்க, எவ்வளோ மிஷினரிமார்கள், எவ்வளோ பெரிய சாதனைகளை புரிந்த தேவதாசர்கள் எல்லாம் மரித்து போனாங்களே, அவங்களாம் எங்கே போவாங்க? சீயோனுக்கு போகாமல் பாபிலோனுக்கு போவாங்க. அப்போது இன்னைக்கு ஒரு கூட்டம் அப்படி சொல்லிட்டு இருக்குது, நாங்கள் தான் சீயோன், நாங்கள் தான் சீயோன், நாங்கள் தான் சீயோன், நாங்கள் தான் மணவாட்டி சபை, நீங்கள்லாம் வந்து வேசியின் சபை அப்படின்னு கண்டம் பண்ணுறாங்க. அப்படி கண்டம் பண்ணுற காரியம் ஆண்டவருக்கு உகந்ததல்ல. அப்போ ஆண்டவர் சபையை எங்கே வர வச்சிருக்கிறாரு? நல்லா இதெல்லாம் இந்த சத்தியத்தெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் சபை எங்கே வர வச்சிருக்கிறாரு? சீயோன் மலை. சீயோன் மலைக்கு, சீயோனுக்கு யார் போவா? சபை தான் போகும். நான் தான் போவேன்னு சொல்லுங்க. சீயோனுக்கு யார் போவா? நான் தான் போவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனாலும் உங்களுக்கு குழப்பம் வேணாம். சீயோனுக்கு யார் போவா, எருசலேமுக்கு யார் போவா, பாபிலோனுக்கு யார் போவான்ற குழப்பம் வேணாம். சீயோனுக்கு சபை போகும். அல்லேலூயா. மணவாட்டி சபை போகும் சீயோனுக்கு. அப்போ ஆண்டவர் நம்மை சீயோனுக்கு, ஆண்டவர் நம்மை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது இல்லாமல் இவர்கள் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 1,44,000 பேராக இவர்கள் இருக்க முடியாது அப்படின்றதற்கு இன்னொரு வார்த்தை என்ன என்று சொன்னால், அந்த முதல் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். பிதாவின் நாமம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு, அதாவது யூதர்களுக்கு பிதாவின் நாமம் அவர்களுக்கு உரியதல்ல. அவர்கள் பிதாவை பிதா என்று அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அழைக்க மாட்டாங்க. அவரை யாருன்னு அழைப்பாங்க? யெகோவா. பிதா என்கிற நிலைமை நமக்கு எப்ப கிடைச்சதுன்னா, இயேசு கிறிஸ்து மூலமா தான் நமக்கு யாரு கிடைச்சது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ, அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாக, தேவனுடைய பிதாவின் பிள்ளைகளாகவும் அதிகாரத்தை தேவனம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம யாருக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம்? பிதாவுக்கு. அப்போ இங்க இடத்துல பிதாவின் நாமம் அவர்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னா, நிச்சயமாக இவர்கள் யூதர்கள் அல்ல. இவர்கள் யார் என்று சொன்னால் திருச்சபை. சொல்லுங்க. பிதாவின் நாமம். இவங்களுக்கு வந்து யெகோவா என்ற நாமம் எழுதப்படலை. யாருடைய நாமம் எழுதப்பட்டிருக்குது? பிதாவின் நாமம் எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. ஆதலால் இவர்கள் யார் என்று சொன்னால், ரகசிய வருகையின் போது பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை எங்க நிக்குது? இப்போ சீயோன் மலையில நிக்குது. இது பரலோகத்தில் நடக்கிற ஒரு காட்சி. பூமியின் மேல் அப்போ உபத்திர காலம் போயிட்டு இருக்குது.
அங்கே தேவனுடைய கோபாக்கினியின் காலம் போயிட்டு இருக்குது. ஆனால் பரலோகத்தில் சீயோன் மலையில் யார் நிற்கிறா? யார் நிற்கிறா? சபை நிற்குது. அல்லேலூயா. அப்போ இந்த சீயோன் மலைக்கு நீங்கள் போகணும்னு சொன்னா ஆண்டவருடைய ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இந்த 1,44,000 பேர்ல நீங்களும் ஒருத்தரா பங்கு பெற வேண்டும். 1,44,000ன்றது மறுபடியும் நான் சொன்னேன் எண்ணிக்கையின்படி அது 1,44,000 ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் 1,44,000 சொல்றாரு. ஏனென்றால் ஆண்டவர் சொல்ற சிறுமந்தைன்னு சொல்றாரு. ஆண்டவர் சபையை பார்த்து என்ன சொல்றாரு? சிறுமந்தையே. அது ஒரு சின்ன கூட்டம் தான். சிறுமந்தையே. அல்லேலூயா. உன்னுடைய மேய்ப்பன் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாட்டு பாடுறோம்ல, சிறுமந்தையின் பெரிய மேய்ப்பன் அருகில் வந்து நிற்கிறார். சின்னவனாயிரம் 10,000 சேனை திரளாய் மாறுவான். சின்னவனாயிரம் 10,000 சேனை திரளாய் மாறுவான். எப்படி? சிறுமந்தையின் பெரிய மேய்ப்பன். அப்ப பெரிய மேய்ப்பன். மந்தை எவ்வளவு பெரிய மந்தை? சின்ன மந்தை தான். அதனால தான் ஒரு தொகைக்கு உட்பட்டு சொல்றாரு. 1,44,000 பேர் சொல்றாரு. அல்லேலூயா. 1,44,000 கரெக்டா 1,44,000 கிடையாது. ஆனால் நீங்களாம் பயப்படணும். ஐயோ, அந்த 1,44,000 பேருன்னா இருந்தாங்கன்னா நம்மளாம் அதில் இருப்போமா இருக்க மாட்டோமா? நீங்கள் பயப்பட வேணாம். நிச்சயமா இருப்பீங்க. அதில் இருக்கணும்னா, அந்த 1,44,000 நீங்கள் இருக்கணும்னா என்னென்ன குவாலிட்டிஸ் நமக்கு இருக்கணும்னு ஒரு 8 காரியங்களை வேகமாக காட்டிட்டு நான் கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. என்னென்ன இருக்கணும்? அவர்கள் யார்? அவங்க எப்படிப்பட்டவங்க? அந்த 1,44,000 பேருக்குரிய சாராம்சங்கள் என்ன? அவருடைய குணலட்சணங்கள் என்ன என்பதை நாம் சீக்கிரமாக வேகமாக நாம் பார்த்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலில் முதலாம் வசனத்தை வாசிப்போம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பிதாவின் நாமம். முதலில் இந்த 1,44,000 பேருக்கு யாருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டு இருந்தது? பிதாவின் நாமம். அப்போ உங்களுக்கு எனக்கும் யாருடைய நாமம் தரிப்பிக்கப்படணும்? பிதாவின் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய நெற்றிகளில் முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கணும். நான் அநேக பிள்ளைகளுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது ஜெபிப்பேன். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய முத்திரையை போடுங்க. அந்த முத்திரையை யார் பாப்பா? சாத்தானுக்கு அந்த முத்திரை நல்லா தெரியும். நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் நெற்றிகளிலே உம்முடைய முத்திரை போடப்படட்டும், உம்முடைய அடையாளம் காணப்படட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சபைக்கு பிதாவாகிய தேவன் யாரா இருக்கிறாரு? தகப்பனா இருக்கிறார். சபைக்கு பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரு? யெகோவா என்கிற தேவன் யாரா இருக்கிறாரு? தகப்பனா இருக்கிறார். அப்ப பிதாவின் நாமம் நமக்கு எல்லாருக்கும் எனக்கு என்ன இனிஷியல் போட்டிருக்கிறாங்க? என்னுடைய இனிஷியல் என்னது? எங்க அப்பாவுடைய இனிஷியல். என் பேர் என்னது? ஃப்ரெட்ரிக். என்ன ஃப்ரெட்ரிக்? சொல்லுங்க. ஏ ஃப்ரெட்ரிக். எங்க அப்பா பேர் என்னது? ஆலன். அதனால என் பேர் வந்து ஏ ஃப்ரெட்ரிக். எனக்கு யாருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்குது? அப்பாவுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்குது. அப்போ நீங்களாம் பிதாவாகிய தேவனால் பெற்றெடுக்கப்பட்டவர்களாக, ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக, மறுபடியும் பிறந்தவர்களாக இருப்பீர்களால் உங்களுக்கு என்ன இனிஷியல் வரும்? பிதாவின் நாமம் உங்கள் நெற்றிகளில் தரிப்பிக்கப்படும். அல்லேலூயா. ஆனால் இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு கடைசியில் வாசிக்கிறோம் ஒரு நாமத்தை. அங்க பாருங்க, யாருக்கு என்ன முத்திரையை தரிப்பிக்கிறாங்க? இதிலே ஞானம் விளங்கும். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அது நாமத்தையாவது, அது நாமத்தின் லக்கத்தையாவது. அது 3 காரியம், 3 ஆப்ஷன் கொடுக்கறான் சாத்தான் உங்களுக்கு. எதை எடுத்துக்க போறீங்க? எதை எடுத்துக்க போறீங்க? என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? வேணாமா? ஆமா, நமக்கு அதெல்லாம் வேணாம். நமக்கு யாருடைய நாமம் தரிப்பிக்கப்படணும்? பிதாவின் நாமம் தரிப்பிக்கப்படணும். 3 ஆப்ஷன் கொடுக்குறான். என்னென்ன ஆப்ஷன்?
மிருகத்தின் முத்திரை, அது இல்லைன்னா அது நாமம், இல்லைன்னா அது நாமத்தின் லக்கம். அப்போ 3 காரியங்கள்ல ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணலாம், தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த 3த்துல ஏதாச்சும் ஒன்று போட்டாதான் வாங்கவோ தரித்து கொள்ளுகிறன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாது. கொள்ளவும் விற்கவும் கூடாது. பூமியில அவனால வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுபோல சீயோன் மலைக்கு நீ வரணும்னா, பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கணும்னா, முதல்ல உங்களுக்கு யாருடைய நாமம் தரிப்பிக்கப்படணும்? பிதாவின் நாமம். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்படணும். ஆமென். பிதாவாகிய தேவனே, நாமம் என் மேல் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்படும். தரிப்பிக்கப்படட்டும். அல்லேலூயா. என்னை பார்க்கும்போது தலை எழுத்துல தெரியணும். அல்லேலூயா. என்னை பார்க்கும்போதே தெரியுது இவன் இன்னாருடைய பிள்ளை அவன். அல்லேலூயா. மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்குது. அல்லேலூயா. அதுபோல நமக்கு எழுதி ஒட்டணும். என்னன்னு ஒட்டணும்? பிதாவின் பிள்ளை இவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நமக்கு எல்லாருக்கும் யாருடைய நாமத்தை ஆண்டவர் தரிப்பிக்கிறார்? பிதாவின் நாமத்தை ஆண்டவர் தரிப்பிக்கிறார். கரங்கள் ஆண்ட மகிமை செலுத்துங்க. நம்மளை பாருங்க, ஆண்டவர் முத்திரை போடுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். என்ன முத்திரை போட்டாங்க? அது பிதாவின் நாமமா இருக்கலாம், பிதாவினுடைய இனிஷியலா இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிடுறாரு? ரட்சிக்கப்பட்ட உடனே முத்திரையை போட்டுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் முத்திரை இருக்குது. கரங்களை ஆண்ட மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த 144,000 பேருக்குள்ள முதல் அடையாளம், அவர்கள் பிதாவின் நாமத்தை தரித்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? என்னுடையவன். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறவங்க, மாடு மேய்க்கிறவன் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வீட்டில் போய் ஒரு 10 மாடு எடுத்துக்குவான், பக்கத்து வீட்டில் போய் ஒரு 5 மாடு கூட்டிக்குவான், இன்னொரு 10 வீடு தள்ளி அங்கே ஒரு மாட்டுக்காரர் இருப்பார், அவர் வீட்டில் ஒரு 7 மாடை கூட்டிக்குவான். இந்த எல்லா மாட்டையும் ஒன்றா கொண்டு போய் என்ன செய்வான்? மேய்ச்சிட்டு சாயங்காலம் வந்து அந்தந்த வீட்டு மாட்டை அந்தந்த வீட்டில் என்ன செஞ்சுட்டு போயிடுவான்? விட்டுட்டு போயிடுவான். ஆனால் இந்த மாடுங்க ஒன்னோடு ஒன்று, இந்த வீட்டு ஆளுடைய மாடு இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இந்த வீட்டு ஆளுடைய மாடு அந்த வீட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்தந்த மாட்டுக்குரிய எஜமானுடைய பேரை அந்த மாட்டினுடைய தொடையில் என்ன செய்வாங்க? சூடு போட்டு முத்திரை போடுவாங்க. AF6 அப்படின்னு என்ன செய்வாங்க? முத்திரை போட்டிருப்பாங்க. சூடு ஒரு இரும்பு பழுக்க காய்ச்சி அந்த முத்திரையை நல்லா பழுக்க காய்ச்சி அந்த மாட்டு தொடையில் வச்சு ஒரே புஷ்ஷுன்னு ஒரு அமுக்குனாங்கன்னா புகஞ்சு அந்த இடத்துல என்ன ஆகிடும்? முத்திரை விழுந்துடும். அப்போ அந்தந்த மாடு அந்தந்த வீட்டுக்கு போயிடும். அதில் குழப்பம் வராது. என்ன வராது? அப்போ அந்த மாட்டுக்கு மேலே அந்த முத்திரை போடப்பட்டிருக்கனால அந்த மாடு யாருக்கு சொந்தம்? அந்த முத்திரை போடப்பட்டவருக்கு அந்த மாடு சொந்தம். அப்போ ஆண்டவர் உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஒரு முத்திரையை போட்டிருக்க, ஒரு பேரை எழுதி வச்சிருக்கிறார். யாருடைய பேரு? பிதாவின் நாமத்தை எழுதினபடினால் நீங்கள் யாருக்கு சொந்தமானவர்கள்? பிதாவுக்கு சொந்தமானவர்கள். அப்போ இந்த 144,000 பேருடைய முதல் குணலட்சணம், அவர்கள் பிதாவுக்கு சொந்தமானவர்கள். பிதாவின் நாமம் அவர்கள் நெற்றிகளிலே இருந்தது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது அவர்களை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் என்ன என்று பார்க்கலாம். வாசிங்க 2ஆம் வசனம். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல்
அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. எப்படிங்க? என்ன பாட்டு பாடினாங்களா? புது பாட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாட்டெல்லாம் பாடணும். இந்த புது பாட்டு என்பது இன்னைக்கு பாடின பாட்டெல்லாம் என்ன பாட்டு? பழைய பாட்டு தான். ஆனால் அது எப்போ புது பாட்டாக மாறும் தெரியுமா? ஒரு புது அபிஷேகத்தோடு, ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தோடு நம்ம பாடும்போது அந்த பாட்டு நமக்கு எப்படி இருக்கும்? புதுசாக தெரியும். ஆமென். அல்லேலூயா. இந்த பாட்டா? இந்த பாட்டு எனக்கு தெரியும். மகிழ்வோம் 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 யேசுராஜன சொந்தமாகினா. இது எப்படி பாடுறது? இது பழைய பாட்டாக பாடுற. இது பாட்டு தான் தெரியுமே, அந்த பாட்டு தான் பாடுறாங்க, சிஸ்டர் பாடுறாங்க. இல்லை, நீ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் அனுபவத்தில் ஒரு புது அபிஷேகத்தில் நீ இருக்கும்போது பாடுகிற பழைய பாடலும் உனக்கு எப்படிப்பட்ட பாட்டாக இருக்கும்? புது பாட்டாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பாருங்க, அந்த 1,44,000 பேரை அல்லாமல் வேறு ஒருவரும் என்ன பண்ண முடியாதான்? கற்றுக்கொள்ள கூடாது. நம்ம இன்னைக்கு எப்படி பாட்டு கட்டுறோம்? இன்னைக்கு எப்படி பாட்டு கட்டுறாங்க? எப்படி ஜனங்களுக்கு எப்படி பாட்டு கட்டுறாங்க சொல்லுங்க? எல்லாரும் ஈஸியா பாடணும். எல்லாரும் ஈஸியா பாடணும். அதுக்கும் எந்த டியூன் போட்டா நல்லா இருக்கும் சொல்றோம். 7 ஸ்வரங்கள் தான் இருக்குது. ஆனால் அந்த 7 ஸ்வரங்களில் நாங்கள் இதை தான் போட முடியும், சினிமா பாட்டு டியூனை தான் மாற்றி இதுக்கு போட முடியும்னு சொல்லி ஒரு நாள் ஒரு மியூசிக் டைரக்டரு அவர் பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஊழியம் செய்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணார், ஒரு பிரபலமான பாடகர், நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்தில் அவர் பாட்டை தான் நிறைய பாடுறோம், பிரபலமான பாடகர். அவர் பாட்டில் ஒரு 5 பாட்டு பாடி காட்டினார், எல்லாமே சினிமா பாட்டு. அந்த பாட்டை பாடுறாரு, பாடிட்டு உடனே ஒரு எம்ஜிஆர் பாட்டை பாடுறாரு. பார்த்தீங்களா? ஐயோ ஆமாம், அதே பாட்டு தான் இது, இப்போ இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிறிஸ்டியன் பாட்டு பாடுறாரு, பாடிட்டு சினிமா பாட்டு ஒன்று பாடுறாரு. பார்த்தா எல்லாம் ஒரே பாட்டை. இதுலேருந்து தான் அவர் போட்டிருக்கிறாரு டியூனு, இந்த டியூன் தான் அது. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது? 1,44,000 பேரே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள. ஆனால் நம்ம எப்படி பாட்டு கட்டுறோம்? எல்லாரும் கற்றுக்கணும். அதுக்கு எது சுலபமாக இருக்கும்? சினிமா மெட்டு போட்டால் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஈஸியாக கற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம லகுவாக்கி தருகிறோம். ஆனால் அப்படி கிடையாது. சிஸ்டர் சாரா நவரோஜி அவர்கள் பாட்டை நம்ம எல்லாம் பாடணும். இன்னைக்கு கூட பாடணும். என்ன பாட்டு பாடணும்? ஆனந்தமாய் நாமே ஆறு பறிப்போமே பாடணும். அந்த அம்மா 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. 40 நாள் உபவாசம் இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தேவ தூதன் ராகத்தையும் பாட்டையும் கொடுப்பான். தேவ தூதனே ராகம் கொடுத்து பாட்டை கொடுப்போம். அதனால தான் அந்த பாட்டுங்களாம் இன்னைக்கு நம்ம பாடும் போது அதில் ஒரு அபிஷேகம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த அம்மா அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் முடிக்கிற அன்னைக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு மியூசிக் டைரக்டர், மியூசிக் வாசிக்கிறவெல்லாம் கூடுவாங்க. அதில் நம்ம ரபி பாஸ்டரும் போவார். அவர் மேண்ட்லினிஸ்ட். அவர் நிறைய ரெக்கார்டிங் வாசிச்சிருக்கிறாரு. சிஸ்டர் சாரா நவரோஜி போய் உட்காந்த உடனே அவங்களெல்லாம் உட்கார வச்சு அந்த அம்மா வேக வேகமாக அந்த டியூனை சொல்லுவாங்களாம். இந்த பாட்டுக்கு இந்த டியூன்னு சொல்லி பாடி காட்டுவாங்களாம். உடனே அதை டேப் ரெக்கார்டரை வச்சு என்ன பண்ணுவாங்களாம், ரெக்கார்ட் பண்ணி அந்த டியூனெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் மியூசிக் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி என்ன போடுவார், மியூசிக் போடுவார். அப்போ ராகமும் பாடலும் யார் கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க? அவங்க தேவதூதனே எனக்கு கொடுத்தான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பாட்டெல்லாம் எப்படி இருக்குது? எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான பாடகர் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு, நிறைய வியூவர்ஸு, பயங்கரம். அவர் பாட்டை நம்ம பாடுறதில்ல, ஆனால் அந்த பாட்டுகள்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும். அவனை குறித்து நான் கேள்விப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்காந்து சினிமா பாட்டு கேட்பானான்.
சினிமா பாடலில் கேட்டு அதிலிருந்து ஒரு டியூனை ரெடி பண்ணி எடுத்து கொண்டு வந்து தான் இந்த டியூனில் போடுறதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் தான் பார்த்தீங்கன்னா அது பயங்கர ஹிட் ஆகுது. அந்த பாட்டெல்லாம் என்னது, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்னைக்கு நிறைய பேர் சபைகளில் அந்த பாட்டை தான் பாடுறாங்க. ஆனால் நம்ம பாடுறதில்லை, அந்த பாடங்களை பாடுறதில்லை. ஏன்னா அவன் வந்து தப்பான உபதேசத்தில் இருக்கிறான். என்ன உபதேசம்? தவறான உபதேசத்தில் நம்ம வந்து மனுஷனுக்கு மரணமே இல்லை, சாவாமை என்கிற ஒரு ராங் டாக்ட்ரினில் அவன் நுழைஞ்சு அந்த டாக்ட்ரினை அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால் அவன் பாட்டெல்லாம் நம்ம பாடுறதில்லை. அது இல்லாமல் அது எல்லாமே சினிமா மெட்டு, எல்லாம் என்ன மெட்டு? சினிமா மெட்டு. அப்போது 1,44,000 பேர் பாடுகிற பாடல் எப்படிப்பட்ட பாடல்? புது பாட்டை பாடு. புது பாட்டு. அந்த பாட்டு பரலோகத்தில் பாடுற பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னது? தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அப்ப என்ன பாட்டு அது? என்ன பாட்டு பாடினாங்க? இந்த புதிய பாட்டு என்ன பாட்டு சொல்லுங்களேன். என்னன்னு பாடினாங்க? இரத்தத்தினாலே நாங்கள் பூமியிலே எங்களை தேவனுக்கென்று சொல்லுங்க, ஜாதிகளிலும் இருந்து தேவனுக்கென்று எங்களை என்ன பண்ணி இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு நாங்கள் தேவனுக்கு முன்பாக அரசாளுவோம் என்கிற புது பாட்டை பாடினோம். அப்ப என்ன பாட்டு? மீட்பின் பாட்டு. சொல்லுங்க பார்க்கலாம். மீட்பின் பாட்டு. மீட்பின் பாட்டு. ஆமென். ரட்சிப்பின் பாட்டு. ஒரு ரட்சிப்பின் அனுபவத்துல பாடப்படுகிற ஒரு பாட்டு. அல்லேலூயா. அதுதான் புது பாட்டு. அதுதான் புது பாட்டு. சங்கீதங்களின் புஸ்தகம் 98ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. ரட்சிப்பு. இதனால தான் புதுப்பாட்டு. எதுக்காக புதுப்பாட்டு பாடுறாங்க? ரட்சிப்பு நிமித்தம் புதுப்பாட்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 40 1லிருந்து 3 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 40 1லிருந்து 3. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். எங்க இருந்து தூக்கி எடுத்தார் கர்த்தர்? என்ன? உளையான பாவ சேற்றிலிருந்து என்னை தூக்கி கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல என்னை நிறுத்தினபடியால் நான் என்ன பாட்டு பாடுவேன்? புது பாட்டு. அப்ப அந்த புது பாட்டு எல்லாமே என்ன பாட்டு? ரட்சிப்பின் பாடல்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்னென்னமோ பாட்டு. நேற்று ஒரு பாட்டு நான் கேட்டேன். நேற்று கேட்டேன், துதித்து பாடினா பல்லு வலி வராது, அல்லேலூயா பாடினா ஹார்ட் அட்டாக் வராது, ஹார்ட் அட்டாக் வராது. அப்புறம் என்னமோ பாடினா வயிற்று வலி வராது. அப்படி அப்படி தானே கேட்டிங்களா? அந்த பாட்டு கேட்டிங்களா? என்ன பாட்டு தெரியல. அது போட்டா அது கொடுப்பாத இல்லை, கேட்கட்டும். என்ன கேட்கட்டும், எப்படிலாம் இருக்குது பாட்டு இன்னைக்கு. அது போடுப்பா, கொடு. இன்னைக்கு சபைக்குள்ள பாட்டுங்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? விளையாட்டு, தமாஷு. ரட்சிப்பின் பாடல்ல இல்லை. கொண்டு வாங்க. யார் அது பாடுறது? வாய் வலி வராது,
துதிச்சு சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. சிரிச்சு துதிச்சு பாடு, பல்லு வலி வராது. துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர, துதிப்போமா தேவன, பாடுவோமா கர்த்தர. ஆராதிச்சு பாரு, ஹார்ட் அட்டாக் வராது. துதிச்சு பாரு, சோர்வே இருக்காது. துதிப்போமா. இன்னைக்கு பாட்டெல்லாம் இது மாதிரி ஆகிப்போச்சு. ஆனா என்ன பாட்டு பாடினாங்க அவங்க? புது பாட்டை பாடி. புது பாட்டு என்ன பாட்டு? எது புது பாட்டு? என்னது? ரட்சிப்பின் பாட்டு. மீட்பின் பாடல். சங்கீதத்துல பார்த்தோம், இன்னும் நிறைய பாடு காட்ட முடியும். மியூசிக்கே பார்த்தீங்கன்னா பாபிலோனிய ஒரு பாடலுக்கு தான் அதிகமான மியூசிக் போட்டாங்க. தேவனுடைய பாடல்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும் சுரமண்டலம், தம்புரு போன்ற வீணை, இது போன்றதை தான் யூஸ் பண்ணாங்க. பெர்குஷனே யூஸ் பண்ணல. என்ன யூஸ் பண்ணல? பெர்குஷன்னா மேள வாத்தியங்கள். மேள வாத்தியங்களே எங்க கிடையாது? பரலோகத்துல மேள வாத்தியங்களே கிடையாது. ட்ரம்ஸ் டும் 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 டங் டங் டனக்கு 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 டனக்குன்னு அடிச்சாதான் என்ன வருது? பாட்டு வருது. பரலோகத்தில் பர்கஷனே கிடையாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் வந்து மியூசிக் இருக்குது, ஆனால் மியூசிக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? முக்கியத்துவம் கிடையாது. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லெக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடியின் கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். சுரமண்டலம் தான் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? லைட் மியூசிக். மியூசிக்கே என்ன பேர் அதுக்கு? லைட் மியூசிக். என்ன மியூசிக்? லைட் மியூசிக். ஆனா லைட் மியூசிக்கா போடுறாங்க ஹெவி மெட்டல். என்ன மெட்டல்? ஹெவி மெட்டல். தட்ஸ் நாட் லைட் மியூசிக். இப்பெல்லாம் என்ன இருந்துச்சு? ஹெவி மெட்டல் தான். இது வந்து பரலோக ராஜ்யத்தில் மியூசிக். பாபிலோன்ல என்ன மாதிரி மியூசிக் பாருங்க. பாபிலோன்ல என்ன மாதிரி மியூசிக் பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 4ஆம் வசனம் வாசிங்க. கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது பாருங்க, சகலவித கீத வாத்தியங்கள்னு பார்க்கிறோம். தம்புரு, வீணை, நாதஸ்வரம், கிண்ணரம், சுரமண்டலம், எக்காளம். இது எங்க 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 வாசிக்கப்பட்டுச்சு? இது பாபிலோன்ல. அந்த சிலையை வணங்குறதுக்கு முன்னாடி போடப்பட்ட இசை நாதம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும்? நீங்க கர்த்தருக்கென்று பாடப்படுகிற பாடல்கள் அது வந்து லிமிட்டெட் மியூசிக் தான். மியூசிக் இருந்துச்சு, மியூசிக் அவசியம். ஆனால் வெறும் அந்த ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். பர்குஷனே கிடையாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு பாட்டுக்கு சபையில் எப்படிப்பட்ட ஒரு இடம் நம்ம சபையில் கரெக்டாக போகுது. இதுக்கு மேலே வந்து நமக்கு பெரிய ஆடம்பரங்கள்லாம் டாம்பிங்கள்லாம் தேவையில்லை. இன்றைக்கி நிறைய சபையில், அந்த சபையில் இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்களாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் கை தட்டி பாடணும். எல்லோரும் என்ன பண்ணணும்? லைட் மியூசிக் இருக்கணும், கை தட்டி வாயை திறந்து பாட்டு பாடணும். அல்லேலூயா. இந்த மியூசிக்குக்கே நம்ம ஆட்களில் என்ன பண்ணுறது இல்லை. இன்னும் நிறைய மியூசிக் ஏற்றணும்னு வைங்க. வெறும் மியூசிக்கை நீங்கள் கேட்டுட்டு நேர் விருப்பம் மாதிரி உட்காந்து பாட்டை கேட்டுட்டு போயிடுவீங்க. நீங்கள் வாயை திறந்து நல்லா பாடணும். அல்லேலூயா. கைகளை தட்டி பாட வேண்டும். ஆமென். அப்போது பாருங்க, அப்போது இந்த
இசைகள் எப்படிப்பட்ட ஒரு இசை, எப்படிப்பட்ட ஒரு அது அது ராகம் என்று சொன்னால் பரலோகத்துக்கு அடுத்த ஒரு ராகத்தை தான் அவர்கள் பாடினார்கள். அந்த ராகத்தை யாராலும் என்ன பண்ண முடியல, ஆட முடியல, கற்றுக்கொள்ள முடியல. சார் இந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டெல்லாம் பாடினீங்கன்னா யாருக்குமே என்ன பண்ண முடியாது, புதுசாக வரவங்களாம் கற்றுக்கொள்ள மாட்டாங்க. கற்றுக்கொள்ள வேண்டாம், கற்றுக்கொள்ள முடியாது. அவங்க எப்போ கற்றுக்கொள்வாங்க தெரியுமா? ரட்சிப்பின் அனுபவம் இருந்துச்சுன்னா அந்த பாடல்களை தேவனுடைய பாடலில் கற்றுக்கொள்வார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த மேள வாத்தியம் அப்படின்றத யார் சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உருவாக்கப்பட்ட தெரியுமா? மேள வாத்தியம் அப்படின்றது எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பாருங்க, இங்க லூசிபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும், சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்கள், உன் நாகசுரங்கள் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேளம், தாளம், இது எல்லாமே யார் உருவாக்கப்பட்ட போது, சிருஷ்டிக்கப்பட்ட போது ஆயத்தமாக்கப்பட்டுச்சான்? லூசிஃபர். ஆனால் இந்த மேளம், இந்த பீட்டு, இந்த பேஸு, ட்ரம்ஸு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. தேவைதான், ஆனால் அது ஓவராக இருக்கக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். தேவாலயத்தின் பாடல்கள் கடைசி காலத்தில் எப்படி ஆயிருமா? ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி பாருங்க. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 8:3. அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள், கடைசி காலத்துல தேவாலய பாடல்கள் எப்படி ஆயிடும்? இப்ப நம்ம கேட்டால வயிற்று வலி வராது, பல்லு வலி வராது, வாய் வலி வராது, மூக்கு வலி வராது, ஹார்ட் அட்டாக் வராது. இந்த மாதிரி பாட்டுங்க எல்லாம் தமாஷே. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பரியாசம். தேவனுடைய நாமத்தை வீணில வழங்குற காரியம். தாவீது இப்படி பாடினாரா பல்லு வலி வராதுன்னு? நீங்க அதை பாடுறதுக்கு ஒரு கூட்டம், ஆட்டம் போடுறதுக்கு அதுக்கு ஒரு ஆட்டம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம சபையில் பாடுகிற பாடல்கள் எப்படிப்பட்ட பாடல்களை பாடுகிறோம், எப்படி ஆராதிக்கிறோம்? ஏன்னா மீட்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் அந்த 1,40,000 பேர் பாடின பாட்டு ரட்சிப்பின் பாடல். அல்லேலூயா. அந்த பாட்டை வேற ஒருவரும் என்ன பண்ண முடியாது, பாட முடியாது. எல்லாராலையும் பாட முடியாது. யார் தான் பாட முடியும்? மீட்கப்பட்டவர்கள் தான் பாட முடியும். ரட்சிக்கப்பட்டவங்க தான் அந்த பாட்டை பாட முடியும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மூணாவதாக அவர்கள் யார்? வாசிங்களா. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்டம். நாங்கள் தான் எங்கே போவோம்? சீயோனுக்கு போவோம். நாங்கள் தான் எங்கே போவோம்? சீயோனுக்கு போவோம். ஏன்னா நாங்கள் என்ன பண்ணலை? கல்யாணம் பண்ணலை. ஸ்திரீகளால் நாங்கள் கரைப்படுத்தப்படலை. இது ஒரு தவறான ஒரு உபதேசம், தப்பான ஒரு உபதேசம், ராங் டாக்ட்ரின். 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். யார் கேட்டா? ஆண்டவரே எனக்கு ஒரு பொண்ணு தாங்க ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, மாடெல்லாம் ஜோடியா போகுது, ஆடெல்லாம் ஜோடியா போகுது, நாயெல்லாம் ஜோடியா போகுது, எனக்கு ஒரு ஜோடி தாங்க ஆண்டவரே. ஆதாம் கேட்டானா? ஆதாம் போய் ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒரு பொண்ணு வேணும் தாங்க ஆண்டவரே தொந்தரவு பண்ணி ஜோம் பண்ணானா? உபவாசம் இருந்தானா? சொல்லுங்க. ஆண்டவரே பார்த்தாரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மனுஷனுக்கு என்ன சொன்னாரு? ஏற்ற ஒரு துணையை ஆண்டவர் உண்டாக்கினார். மனுஷன் கேட்டானா? மனுஷன் கேட்காமையே யார் கொடுத்தா?
ஒரு பெண்ணை ஆண்டவர் மனிதனுக்கு கர்த்தரே கொடுத்தார். அப்ப அது எப்படி கரையா மாறும்? கரை எப்ப தெரியுமா? திருமண பந்தத்துக்கு வெளியே செய்யப்படுகிற தவறான உறவுகள். திருமணம் செஞ்ச பிற்பாடு செய்கிற பாலியல் தவறுகளுக்கு பேரு விபச்சாரம். திருமணத்திற்கு முன்பாக செய்யப்படுகிற பாலியல் காரியங்களுக்கு பேர் வேசித்தனம். ஒருத்தர் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் தவறான ஒரு வாழ்க்கை, இன்னொரு பெண்ணை அவன் அடையிறான், அந்த பெண்ணை தொடறான் அப்படின்னா அதுக்கு பேர் விபச்சாரம். அப்ப விபச்சார வேசித்தனம். வேசித்தனம் என்பது திருமணத்துக்கு முன்பாகவே, திருமணம் பண்ணுவதற்கு முன்பாகவே பாலியல் சம்பந்தமான காரியங்களிலே ஈடுபடுவது வேசித்தனம். அப்போ திருமண உறவுக்கு வெளியே செய்யப்படுகிற காரியம் உன்னை கரைப்படுத்தும். உன்னை என்ன செய்யும்? கரைப்படுத்தும். ஆனா திருமண பந்தத்துக்குள் கணவனும் மனைவியும் அவர்களுக்குள் இருக்கிற அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு? பரிசுத்தமான உறவு. அல்லேலூயா. அது எப்படி? அதை ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தம் சொல்றாரு. திருமணத்துக்கு வெளியில தான் அது உன்னை கரைப்படுத்தும். திருமணம் பண்ணுவதற்கு முன்னதாக நீ அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்ட அது உன்னை கரைப்படுத்தும். ஆனா திருமணம் செய்த பிற்பாடு அந்த திருமண உறவுக்குள் ஏற்படுகிற உறவுகள் பரிசுத்தமான உறவுகள் என்பதை நீங்கள் மறந்து போகவே கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும். என்ன சொல்ற? விவாகம் என்ன சொல்றாரு? யாவருக்குள்ளும் எப்படிப்பட்டது? கனமுள்ளது. கனமுள்ளது. இட்ஸ் ஹானரபிள் அப்படி சொல்றாரு. அவ விவாகம் கரைப்படுத்துகிறதா இருந்தால், இப்போ அந்த சொல்றாங்களோ, ஒரு கூட்டம் சொல்லுதுல, நாங்கள் கல்யாணம் பண்ணாம சியோனுக்கு போறோம், நாங்கள் தான் சியோனு, நாங்கள் தான் என்ன பண்ண முடியல, கல்யாணம் பண்ணல, நாங்கள் தான் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்றாங்களே. அப்படின்னா இந்த வசனத்துக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க? அப்ப ஆண்டவர் சொல்றாரு விவாகம் யாவருக்குள்ள என்ன சொல்லி இருக்கிறாரு? கனமுள்ளது. கனமுள்ளது. விவாகம் மஞ்சம் என்னது? பெட், மேரேஜ் பெட். கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படுகிற உறவு, பால் உறவு. அதை ஆண்டவர் என்ன சொல்றாரு? அசிசுப்படாததாயும் இருப்பதாக என்று சொல்றாரு. ஆண்டவர் பாருங்க, இதை பரிசுத்தம் உள்ளதாக, இதை கனம் உள்ளதாக, இதை மேன்மை உள்ளதாக பார்க்கிறார் இந்த உறவை. அப்ப திருமணத்திற்குள், திருமண பந்தத்திற்குள் உங்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டாயிருக்கிற உறவு அது கரைப்படுத்துகிறது அல்ல, கரைப்படுத்துகிறது அல்ல. அது எப்படிப்பட்டது? கனமுள்ளது. கனமுள்ளது, கனமுள்ளது, பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அது தேவன் அதை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பலுகி பெருகுங்கள் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். அப்ப எப்படி பலுகி பெருக முடியும்? கணவன் மனைவியோடு சேர்ந்தால் தான் என்ன செய்ய முடியும்? பலுகி பெருக முடியும். ஆண்டவர் இங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னாரே. அப்படி இருக்கும்போது நாங்க தான் சியோன், நாங்க தான் கல்யாணம் பண்ணாம பரலோக ராஜ்யத்துக்கு போறோம், நாங்க தான் அந்த 1,44,000 பேரும் சொல்றது தப்பு. அப்ப அந்த 1,44,000 பேர்ல பெண்களே இல்லையா? எல்லாரும் இருந்தாங்க, பெண்கள் இருந்தாங்க, ஆண்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. பவுல் பாருங்க கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் ஒரு உறவை எதோடு ஒப்பிடுகிறார்? கணவன் மனைவி உறவோடு ஒப்பிடுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனம் வாசிங்க. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி, இந்த ரகசியம் பெரியது. அப்போ ஆண்டவர் பவுல் பாருங்க எதை ஒப்பிடுறாரு? கிறிஸ்துவையும் சபையும் எதுக்கு ஒப்பிடுறாரு? கணவன் மனைவி உறவுக்கு ஒப்பிடுறாரு. அப்போ வேதம் நமக்கு சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவே தன் வாயினால் சொல்றார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை, தேவன் பிரித்தது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் இயேசு கிறிஸ்து தன் வாயினால சொன்னார். அப்படி சொல்லும் போது இந்த காரியம் எப்படி ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்துகிறது என்று எப்படி சொல்ல முடியும்? அப்ப திருமண பந்தம், திருமண உறவு என்பது ஒரு மனுஷனை கரைப்படுத்தக்கூடிய காரியமா? யோசித்து பாருங்க. அப்படின்னா ஏன் ஆண்டவர் அதை ஏற்படுத்தணும்? ஒரு மனுஷனை ஒரு ஸ்திரீ கல்யாணம் பண்ணி ஒரு ஸ்திரீயோடு அவன் சேரும் பொழுது அந்த உறவு அவனை கரைப்படுத்துதுன்னா அதை ஏன் தேவன் ஏற்படுத்தணும்? தேவன் தானே ஏற்படுத்தினார். அந்த உறவை யார் ஏற்படுத்தி கொடுத்தது? தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் போது அந்த உறவை கரைப்படுத்துற உறவுன்னு நீயே சொல்ற, நீயே பேர் வைக்கிறதுக்கு நாங்க தான் அந்த ஸ்திரீகளால் கரைப்படாத 144,000 பேர் மார்த்தட்டிக்கிறாங்க. கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். அவர்கள் மாத்திரமில்லாமல் அநேகரை தவறான வழியிலே அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பேய்களின் உபதேசம் சொல்றார் பவுல். தீமோத்தேயுல வாசிக்கிறோம், வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும். போதும். இது என்ன உபதேசம்? விவாகம் பிசாசுகளின் உபதேசம். விவாகம் பண்ணாதிருக்கவும் என்று போதிப்பாங்களாம். இது என்ன உபதேசம்? பிசாசுகளின் உபதேசம். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தவறான உபதேசம். அப்போ ஸ்திரீகளால் தங்களை அவர்கள் என்ன செய்யல? கரைப்படுத்தி கொள்ளலன்னா என்ன அர்த்தம்? தவறான உபதேசங்கள் ஸ்திரீகளுக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீகளுக்கு ஒப்பனையா சொல்லப்படும். 7 ஸ்திரீகள் ஒரு புருஷன் என்ன பண்ணாங்களாம்? பிடிச்சிருந்தாங்களாம். வாசிங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? அந்நாளிலே முதலாம் வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம், எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு எங்கள் பேர் மாத்திரம் மேல் விளங்க பண்ணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவின் பெயர்ல இன்னைக்கு நிறைய ஸ்திரீகள் என்பது இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் வந்துருச்சு. அவங்க சொல்றது என்னது? ஆண்டவரே, நாங்க எங்களோட டாக்டர்ஸ்லாம் நாங்க பார்த்துக்கிறோம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நாங்கள் சம்பாரிச்சுக்கிறோம், எங்களுக்கு வேண்டிய ட்ரெஸ்ஸை நாங்கள் போட்டுக்கிறோம், ஆனால் உங்களுடைய பெயர் மாத்திரம் நாங்கள் வச்சுக்கிறோம். இயேசுவின் பெயரில் இன்னைக்கு நிறைய ஸ்திரீகள் என்று சொன்னால் நிறைய தவறான உபதேசங்கள் இன்றைக்கு தோன்றிவிட்டது. அந்த தவறான உபதேசங்களினால் இன்றைக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? கரைப்பட்டு போகக்கூடாது. அதுதான் அந்த ஸ்திரீகளால் கரைப்படுத்திக் கொள்ளுகிற காரியம். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஃபால்ஸ் ரிலிஜன். இன்னும் கேட்டீங்கன்னா இன்னொரு ஸ்திரியை குறித்து உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். சீக்கிரம் வாசிங்க. 7 கலசங்களுடைய 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டு இருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்ற நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த ஸ்திரீ பாபிலோனிய உபதேசங்கள், நீ சபைக்குள்ள எதெல்லாம் வந்துருச்சு? பாபிலோனிய கொள்கைகள், பாபிலோனிய உபதேசங்கள் நிறைய வந்துருச்சு. தெளிப்பு, ஞானஸ்நானம், ரோசரி, இன்னும் பார்த்தீங்கன்னா மாதா, குழந்தை சிலை வணக்கம்,
சிலை வணக்கம், இப்படி பண்ற இன்னும் அநேக காரியங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது ஒரு பாபிலோனிய கடவுளினுடைய பிறந்த நாளை தான் என்னன்னு சொல்கிறாங்க, சூரிய பகவானுடைய பிறந்த நாள். இப்போ பாபிலோனிய இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் இன்னைக்கு எதுக்குள்ள வந்துருச்சு, சபைக்குள்ள. அப்போ அதனால நம்மளை என்ன செஞ்சு கொள்ளக்கூடாது, கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. அதுதான் அந்த ஸ்திரீகள் என்று சொன்னால் தவறான உபதேசங்களினாலே சபை தன்னை மனவாட்டி என்ன செய்யக்கூடாது, கரைப்படுத்தி கொள்ளக்கூடாது. கரங்களை உதாண்ட மகிமை செலுத்தும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக அவர்கள் கற்புள்ளவர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கற்புள்ளவர்கள். இந்த கற்புள்ளவர்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, அவர்கள் வேசித்தனமோ விபச்சாரமோ செய்யாதவர்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் வேகமா கடந்து போறேன், நேரம் கடந்து போச்சு. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமாக பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் விபச்சாரரே. அப்போ இவர்கள் கற்புள்ளவர்கள் என்று சொன்னால் இவர்கள் எதை சிநேகிக்காதவர்கள், உலகத்தை சிநேகித்தார். உலகத்தை சிநேகிக்கல. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்தோடு அவர்கள் ஒத்து போகாதவர்கள், இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்கள். அப்படி இருந்தனால்தான் இவர்களுக்கு என்ன பேர் வரல, விபச்சாரரே. இன்னைக்கு சபை எப்படி இருக்குது கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஆண்டவரை சேவிக்குது, இன்னொரு பக்கம் எதை சேவிக்குது, உலகத்தை சேவிக்குது. உலக ஆசை, பண ஆசை, பொருளாசை, பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை, பல ஆசைகளோடு இன்னைக்கு சபை உலகத்தை சிநேகிக்கிற சபையாக இன்னைக்கு காணப்படுகிறது. அப்ப உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. விபச்சாரரே விபச்சாரிகள். அப்ப ஆவிக்குரிய விபச்சாரம்னா என்ன அர்த்தம், உலகத்தை சிநேகிக்கிறது ஆவிக்குரிய விபச்சாரம். அப்ப இவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்தார்கள், கற்புள்ளவர்களாய் வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது சீக்கிரம், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் போனார்களோ அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. பின்பற்றினவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அவரை என்ன செஞ்சாங்க, பின்பற்றினார். இயேசு கிறிஸ்து சொன்ன, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்னது, இயேசு எப்படிலாம் போனாரோ, இயேசு என்ன வழியெல்லாம் போனாரோ அந்த வழியில நீங்களும் நானும் போகணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செழிப்பு உபதேசம் வந்துருச்சு. என்ன உபதேசம், இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வெறும் எதை மாத்திரம் பெற்றுக்கொள்றாங்க. ஆண்டவர் நமக்கு செழிப்பை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செழிப்பையும் யார் தான் கொடுக்குறா, ஆனா செழிப்பு தான் இயேசுக்கு கொடுக்குறாருன்றது தப்பு. செழிப்பை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணுன்றது தப்பு. அப்ப இயேசு கிறிஸ்து எங்க போனாரு, சிலுவைக்கு போனாரு, மரணத்தை ருசி பார்த்தாரு. ஆண்டவர் பாடுகளுக்கு படுத்தப்பட்டாரு. அதெல்லாத்தையும் நீங்களும் நானும் என்ன செய்யணும், அந்த பாதையில என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, கல்வாரி மலைவாதையில் அந்த பங்கை நீ பெறுவாயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க, 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோட கூட பாடுபட்டால், கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படி அவரோட கூட பாடுபட்டால். அப்ப இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவர்கள் கூட, 1,44,000 பேர் அங்கே, அவர்களும். அப்படின்னு என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து எங்க போனாரு, சிலுவைக்கு போனாரு, பாடுபட்டாரு. அப்போ அந்த பாடுகளின் வழியா நம்ம போகணும். உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் உபத்திரமே இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. தப்பான உபதேசம். கிறிஸ்துக்குள்ள வந்துட்டா உனக்கு என்னவே வராது, உபத்திரம் வரும். உபத்திரவத்தின் வழியாக ஒரு வழியா உனக்கு உபத்திரம் வரும்,
7 வழியா ஓடி போயிடும். அந்த உபத்திரவம் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். பரலோக ராஜ்யத்துக்கு என்ன வழி? உபத்திரத்தின் இடுக்கமான வழி. அல்லேலூயா. அநேக உபத்திரவங்கள் வழியாய். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் எங்க போய் சேர வேண்டும்? பரலோக ராஜ்யம். பாருங்க, உபத்திரவத்தின் வழியா தான் பரலோகம் போக முடியும். 22ஆம் வசனம். 22ஆம் வசனம் வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். போதும். அநேக உபத்திரவங்களின் வழியா எங்க பிரவேசிக்கணும்? அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ போகணும்னா உனக்கு என்ன உண்டு? உபத்திரவம். உபத்திரம் உண்டு. உபத்திரவத்துல போனாதான் நீ பரலோக ராஜ்யம் போய் சேர முடியும். எத்தனை பேருக்கு உபத்திரம் இருக்குது? ஆமென். கை வைத்து காட்டுங்க. நீங்க சரியான வழியில போயிட்டு இருக்கிறீங்க. ஆமென். ஆனா அந்த உபத்திரம் உன்னை மேற்கொள்ளாது. அந்த உபத்திரம் உன்னை அழித்து போடாது. அந்த உபத்திரம் ஒரு வழியா வரும், எத்தனை வழியா ஓடி போயிடும்? 7 வழியா ஓடிடும். ஆனா அந்த உபத்திரத்தின் வழியா தான் நீ பரலோக ராஜ்யம் போக முடியும். அப்ப இயேசு கிறிஸ்து எங்கே சென்றாரோ, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாரோ அங்கெல்லாம் அவங்களும் பின்பற்றினார்கள் சொன்னா, ஆண்டவர் போன அந்த கல்வாரி மலைப்பாதையில் நீங்களும் நானும் செல்ல வேண்டும். அல்லேலூயா. வேற வசனம் வாசிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம் சீக்கிரம் வாசிடுவாங்க. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில் நாம் அவரோட கூட மரித்தோமானால், அவரோட கூட மரித்தோமானால், அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். பாத்தீங்களா? அவரோட கூட நீ பாடு சகிக்கணும். அப்பதான் அவரோடு கூட என்ன செய்ய முடியும்? அப்ப ஆட்டுக்குட்டியானர் எங்கே சென்றாலும் அவர்கள் அங்கே சென்றார்கள்னா, ஆட்டுக்குட்டியானர் போன பாதையிலே அவர்களும் போனா நீங்களும் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரத்துல பரலோகத்துல ஒரு கூட்டம் நிக்குது. திரள் கூட்டமான மக்கள் நிக்கிறாங்க. அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று கேட்கிறாங்க. வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறாங்க. 14ஆம் வசனம் வாசிங்க. 7. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். பரலோக ராஜ்யத்துக்கு நேரா போயிட முடியாது. மிகுந்த உபத்திரவத்தின் வழி. அதனால தான் இயேசு போன வழியில நீங்களும் நானும் போவோம். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனார்களோ அவருக்கு பின்பற்றினார்கள்னா இந்த வழியில தான் போவோம். அல்லேலூயா. கடைசியாக 2 காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. அவர்கள் தேவனுக்கு எப்படி மீட்கப்பட்டார்கள்? முதற் பலனாக மீட்கப்பட்டார்கள். அப்ப ஆண்டவர் பாருங்க நம்மளை எப்படி மீட்டுக் கொள்றாரு? முதற் பலன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வேகமா நான் சொல்லிட்டு போறேன். யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளின் நாம் முதற் பலனானவளாய் இருப்பதற்கு, முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்மளை ஆண்டவர் மறுபடியும் பிறக்க செய்தார். எதற்கு? நீங்கள் ஆண்டவருக்கு என்ன ஆகிறதுக்கு? முதற் பலன்களாகுவதற்கு. ஆண்டவருக்கு பார்த்தீங்கன்னா முதற் பலன்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செலுத்தப்படுகிற காணிக்கை. அப்போ ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த 1,44,000 பேரை எப்படி மீட்டு கொண்டாரா? முதற் பலனாக மீட்டு கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அங்க சென்றாங்க. இவங்க முதற் பலனாக என்ன செய்யப்பட்டார்கள்? ஆண்டவருக்கு என்று மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள். கரங்களை தாண்ட மகிமை செலுத்துங்க. அடுத்தது வாசிங்க. இவர்களோட வாயிலே கபடம் இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? கபடம்னா பொய். சொல்லுங்க. பொய் பேசக்கூடாது. பச்சை பொய், வெள்ளை பொய், சகப்பு பொய். சொல்ல பச்சை பேசுறான்பா, பொய், பச்சை பொய் பேசுறான்பா அவன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகம். அப்படின்னு என்ன அர்த்தம்? பச்சை பொய், வெள்ளை பொய், நல்லதுக்கு சொன்னப்பட்ட பொய். நல்லதுக்கு தான் நான் பொய் சொன்னேன், அது என்ன தப்பா? நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்பா பொய் சொன்ன நீ? ஏன்பா நல்லது தான்ப்பா சொன்னேன் நான், அது என்ன தப்பாப்பா? பொய் பொய் தான்.
அது பச்சை பொய்யோ வெள்ளை பொய்யோ சிவப்பு பொய்யோ, பொய்யர் அனைவரும், பொய்யர் அனைவரும் என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 வாசிங்க. 21:27 தீட்டுள்ளதும் பாருங்க, இங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள எதெல்லாம் நுழையாது? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பது. பொய்யை என்ன பண்ணுமா? நடப்பிக்கிறதும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. எங்க பிரவேசிக்க முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பொய் பேசக்கூடாது. 1,44,000 பேர் இப்ப என்ன செய்ய? அவங்க வாயில என்ன இல்லை? கபடம் இல்லை, பொய் இல்லை. பொய் பேசுறீங்களா? பக்கத்துல கரம் பிடிச்சி கேளுங்க. நம்ம கேள்பா, பொய் பேசுறியாப்பா நீ? இல்லைங்க, நான் சின்ன பொய் தாங்க பேசுறேன். சின்னதா பொய் சொல்றேங்க. நிறைய பேர் மனைவி கிட்ட போய் சொல்றாங்க. மனைவி கிட்ட போய் சொல்றாங்களா? அல்லையிலே சொல்லுங்க. மனைவி கிட்டையும் சொல்லக்கூடாது, எந்த மனுஷரிடத்தையும் சொல்லக்கூடாது, தேவனிடத்தையும் சொல்லக்கூடாது. ஆமென். பொய் பேசக்கூடாது. பொய்யை நடப்பிக்கிறது என்று பார்க்கிறோம். 22:15 வாசிங்க. வெளிப்படுத்தல் 22:15. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். எதை விரும்புறது? பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஆமென். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அடையாளம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அடையாளம் செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:13 வாசிங்க. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. இஸ்ரவேலில் மீதியான ஒரு கூட்டம், இந்த 1,44,000 பேரை போல ஒரு மீதியான கூட்டம். இந்த மீதியான கூட்டம் எப்படி செய்யவில்லையா? அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். தைரியமா இருப்பாங்க. அவங்களை யாரும் பயமே முறுத்த முடியாது. மடியில கனம், வழியில பயம். நீ பொய் பேசுற ஆளா இருந்தாதான் நீ என்ன பண்ணணும்? பயப்படணும். இவங்களுக்கு பொய்யே இல்லை, அதனால என்ன இல்லை? உங்களுக்கு பயமே இல்லை. இப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாரா? கடைசியாக தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் இருந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? மாசு இல்ல, வித்தவுட் பிளேம், குற்றம் சாட்டப்படாதவர்களா இருந்தாங்க. பிசாசு இரவும் பகலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? நம்ம மேல குற்றம் சாட்டு. அவங்க மேல எந்த குற்றமும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பாவமே செய்யலையா? பாவம்லாம் செஞ்சவங்க தான், தவறுனவங்க தான், வலுவனவங்க தான். ஆனாலும் அவர்கள் தங்களை பூரணப்படுத்தி கொண்டார்கள். இப்போ நமக்குள்ள சில குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. நீங்கள் அதே செஞ்ச குற்றத்தை என்ன பண்ணிட்டு கூடாது? செய்யக்கூடாது. தானியேல் சொல்றாரு பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய சாட்சியை சொல்றாரு. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னவென்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. கரங்களை தாண்டம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், ராஜாவுக்கு முன்பாக நீதிகேடு செய்யாத. அப்ப ஆண்டவர் நம்மளை, அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். எப்படி இருக்கணும்னு? எப்படி இருக்கணும்? உங்க மேல யாரும் என்ன செய்யக்கூடாது? குற்றம் சுமத்தாதபடி வாழணும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணலாம். யூதா 24ஆம் வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும். குற்றமற்றவர்கள், மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 8 காரியங்களே பார்த்தோம். இந்த 1,44,000 பேருடைய 8 காரியங்கள். என்னென்ன காரியங்கள்? அவர்கள் பிதாவின் நாமம்
அடுத்தது புதுப்பாட்டை பாடி புதுப்பாட்டை பாடினார்கள். கரைப்படுத்தாதவர் கரைப்படுத்த ஸ்திரீகளால் உபதேசம், தவறான உபதேசங்களால் தங்களை கரைப்படுத்த கற்புள்ளவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே ஆட்டுக்குட்டி எங்கே போனார் அங்கே சென்றார்கள். முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள். தங்கள் வாயிலே கபடம் இல்லாதவர்கள், மாசு இல்லாதவர்கள். இந்த 8 காரியம் இருந்தாதான் அந்த சியோன் மலைக்கு போக முடியும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த சியோன் மலையில காணப்பட போறீங்க? ஆமென். 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 சியோன் மலையா பரங்கி மலையா? சியோன் மலைக்கு போகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தான் மலைக்கு போறான்றாங்க இல்லை? உலகத்தான் எங்கே போகிறான்? மலைக்கு போகிறான்றான். நம்ம எந்த மலைக்கு போனோம்? சியோன் மலைக்கு போனோம். கரங்களை தாண்ட மகிமை செய்வோம். அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியினுடைய இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 144,000 பேருடைய குணலட்சணங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினபடியால் ஸ்தோத்திரம். நாங்களும் அந்த 144,000 காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, ஆண்டவரே, ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாங்கள் முதற் பலன்களாய் மீட்கப்படும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாயிலே கபடம் காணப்படாதபடி, மாசில்லாதவர்களாய், ஆண்டவரே, கரைப்படுத்தப்படாதவர்களாய், ஆண்டவரே, கற்புள்ளவர்களாய், ஆண்டவரே, நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை இருந்து அந்த 144,000 பேருக்குரிய குணலட்சணங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாக சியோன் மலையிலே உம்முடைய பிள்ளைகள் நிற்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து வழிநடத்தி காரும் நாமத்தை மேம்படு. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.